ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்க டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த சென்னை பெட்ரோலியம் அதை வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அதோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா $592 லாஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. 1% காலியாக இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். 50 ஹை பார்க்கும்போது $1275 அந்த உச்சத்துலேருந்து இந்த ஸ்டாக் இவ்வளோத்துக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி ரீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா, காரணங்கள் வந்து 6 மந்த்ல 37% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது 12 மந்த்ஸில் 4% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 629 கோடி அவங்க நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட்டும் நெட் லாஸ். அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 26% மேலே டிக்ளைன் ஆயிருக்கு. பெரிய அளவில் ப்ரெஷர் இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ரிஃபைனிங் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பக்கம் போக வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க முன்னாடி. அவங்களுக்கு டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஷேர் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இதான் நான் அவங்கள்ட்ட வெயிட் பண்ணுற சொல்கிறது. ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு அதே ரிவர்சல் ட்ரெண்டில் கீழே வருது. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் ஸ்டாக் மேலே போன அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் இல்லை. மேபி இன்னும் அடிவில் தான் சான்சஸ் இருக்குது. இது சென்னை பெட்ரோலியம்லாம் நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணது கிடையாது. ஸோ இவர் கன்சிடர் பண்ணியிருப்பார் போல். அவர் வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. மேபி வருகிற குவார்ட்டர்ஸில் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணி மீண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அகைன் மேலே போகும். இல்லை கண்டினியூஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் அடி விழும். ஸோ ஓவரால் இது வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஷேரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 339 ரூபா இருக்குது. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, 9000 crores மேலே மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. 415 ரூபா அந்த ரேஞ்ச் அவங்களோட 50 ஹை. அதுலேருந்து இந்த ட்ரெண்ட் இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து ஒரு 15% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலி வேல்யூஷன் வந்து சீப்பாக தான் இருக்குது. 8 times தான் ப்ரைஸ் டு earnings இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் 1 point something தான் இருக்குது. ஆக்சுவலி எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் 6% மேலே இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 48% மேலே இருக்குது. பட் இந்த ஸ்டாக்லாம் நான் ட்ராக் பண்ணுறதில்ல, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். பட் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும். அவங்களோட 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். பட் என்ட்ரி கொடுக்குறது அது எல்லாமே உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் ஸ்டாக் இப்போ இருக்க ட்ரெண்டில் ஒரு லாங் டைமுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டை நான் சொல்கிறேன். பட் ஃபியூச்சரில் மேபி ஏதாவது நெகட்டிவ் அப்டேட் வருமானு தெரில. இப்போ இருக்க கண்டிஷனில் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்குது. வேல்யூஷனும் சீப்பாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்கீங்க. 80 ரூபா இருந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ். 104 ரூபா அவங்களோட ஹை பார்க்கும்போது பேருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் டு earnings பி ரேஷியோ 50 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 8க்கு மேலே இருக்குது. இப்போல்லாம் இதெல்லாம் கை வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக் எல்லாமே. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. 1000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ நிறைய பேர் நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லேயே டவுட் கேட்குறீங்க. ஸோ ஸ்மால் கேப்லலாம் ரொம்ப தைரியமாட்டு நிறைய பேர் பெட் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட கருத்து. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ வேல்யூஷன்லாம் கை வைக்க முடியாது. 50 times மேலே earnings இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறது உங்களோட ஓன் ஒப்பீனியனுங்கிறது என்னோட கருத்து. பட் என்னோட ஒப்பீனியன் இந்த earningsல வந்து இந்த earnings ரேஷியோவில் நான் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரில் வந்து ரிலையன்ஸ் பவரை பற்றி கேட்டிருக்கீங்க. ரிலையன்ஸ் பவர் 47 ரூபா இருக்குது. 53 ரூபா வரைக்கும் ரீசெண்டாக போனாங்க. 19 ரூபாலேருந்து சரசரன்னு ஏறி வந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அதே சமயம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. ஒன் டைம் என்ன சொல்கிறாங்க, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க நீங்கள் அந்த டெண்டர்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண தடை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. நெக்ஸ்ட் இவங்க வந்து இந்த பேங்க்லலாம் சில ஃப்ராட்ஸ்லாம் பண்ணி ஃபண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இந்த கம்பெனியில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மீண்டு வரது மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக ஒரு 930 மெகாவாட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் 2 நாளுக்கு முன்னாடி தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் ரீசெண்டாக ரிலையன்ஸ் பவரில் வருது. பட் எனக்கு கேட்டால் ஸ்டில் தேர் இஸ் எ ப்ராப்ளம். அதனால இப்போதைக்கு நான் உள்ள போகலை. மேபி ஒரு 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அவங்க ப்ராப்ளம்லாம் மீண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ரிலையன்ஸ் பவரில். பட் இப்போதைக்கு அதெல்லாம் நான் இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணுறேன் அந்த ரிலையன்ஸ் பவர்லாம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் ரிலையன்ஸ் பவரில். நெக்ஸ்ட் ஆயில் இந்தியாவை பற்றி கேட்டிருக்கீங்க. ஆயில் இந்தியா 454 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே. பட் உச்சத்துலேருந்து இறங்குறாங்க. இவங்க 767 ரூபாலேருந்து இப்போ 454 ரூபாய்க்கு வந்திருக்கு. மேபி இப்போ ரிசல்ட்ஸ் அவங்க வந்து ஏதாவது சொதப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இன்னும் தர்ம அடி விடும். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ ஸ்டாக் வந்து நிறைய பேர் அதை வித்துட்டு வராங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட ரிசல்ட்ஸும் பேடாக இருந்ததுனால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. மேபி இந்த குவார்ட்டரும் வரக்கூடிய குவார்ட்டர்லையும் ரிசல்ட் சொதப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அடி விழும்.
அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பட் வேல்யூஷன் பார்க்கும்போது சீப்பாக இருக்குது. ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் வேல்யூஷன் எல்லாமே 10க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ரிஸ்க் இருக்கே. ஆக்சுவலி அவங்க ப்ராஃபிட் பண்ணலை, அது ப்ராஃபிட் அடி வாங்குது. சில கம்பெனிஸ் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, வேற ஒரு ரீசனுமே இல்லை. டைட்டன் கொடுத்த அப்டேட்டு, டைட்டனோட லக்ஸரி ஜுவல்லரி பிராண்ட் தான் இந்த ஜோயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோயா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல 400 crore ரெவன்யூ டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட இது வந்து பார்க்கும்போது 300 கோடி இருக்குது. இந்த ஜோயா அப்படிங்கிறது அவங்களோட லக்ஸரி ஜுவல்லரி பிராண்டில் இருக்குது. ஸோ 400 கோடி ரெவன்யூ அட்டைன் பண்ணுறது மூலமாட்டு இந்த ஃபிசிக்கல் இயரில் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஜுவல்லரி பிராண்டு, அந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் இவங்க மார்க்கெட் லீடராட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஜோயா அப்படிங்கிற பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ப்ரெசன்ஸ்னு பார்க்கும்போது மும்பை, டெல்லி, பெங்களூரு, கொல்கட்டா, சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத், புனே இங்கே எல்லாமே இந்த இவங்களோட லக்ஸரி பிராண்ட் நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட். பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அவங்க மூலமாட்டு ஒரு 2.50 மில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 25% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இட்டாலி பேஸ்ட் எட்ஜ் லேப் ஸ்பா அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் கார்னர் ஸ்டோன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு அக்ரிமெண்ட் மூலமாட்டு சைன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 13 சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் எலன் மஸ்க் வந்து பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுவார், விரைவில் வந்து டெஸ்லா ஆலை வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலி அது சில ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சந்திப்பு எதுவுமே நடக்காமல் அப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து மேபி டெஸ்லாவோட நிறுவனராக இருக்கிற எலன் மஸ்க் வந்து பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து அந்த ஷோரூமை ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி மேபி இது வந்து ரூமராட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த இவி பாலிசியில் சில ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி இந்த நியூஸில் என்ன வருதுன்னா $2 to $3 billion வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி டெஸ்லாவோட ஆலை வந்து நம்ம இந்தியாவுக்கு வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி வந்துச்சுன்னா மும்பை, சென்னை, குஜராத் இந்த 3 இதுதான் காம்படிஷனில் இருக்கும். இந்த 3 ஸ்டேட்டில் தான் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எலன் மஸ்கோட டெஸ்லா வந்து இந்தியாவுக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி டெஸ்லாவை உள்ளே கொண்டு வரதை விட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸு, ஸ்டார்லிங்கு இதெல்லாம் உள்ளே கொண்டு வரதுல தான் அதிக கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லி. சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடி வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 1125 ரூபா பெர் ஷேர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் க்ளோசிங் ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு சென்கோ கோல்டு. ஸோ இப்போ அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க QIP மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்கோ கோல்டு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் திருவிழா தொடங்க போகுது. அது வந்து ஜான்வரியிலேருந்து படிப்படியாக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ முதற்படியாட்டு இன்ஃபோசிஸ் சொல்லிட்டாங்க ஜான்வரி 16 வந்து நாங்கள் 3rd quarter ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாட்டி இன்ஃபோசிஸ் ஜான்வரி 16 நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் புஜ் அப்படிங்கிற இடத்துல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலை வந்து கார்னேஷன் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க மூலமாட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு 297.67 கோடி கான்ட்ராக்ட் வந்து இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து MEA அவங்கள்ட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு ரைட்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். கிட்டத்தட்ட 297 கோடி வேல்யூவில் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மார்ஃபன் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி தான் மார்ஃபன், டாக்டர் மார்ஃபன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வெல்னஸ் நியூலி லான்ச் பண்ண வெல்னஸ் கேட்டகரியிலேருந்து ஒரு 500 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மார்ஃபன் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு. இந்த எல்பிஜியோட டிமாண்ட் வந்து 2030 வந்து 7% வரைக்கும் டிக்ளைன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த PNGன்னு சொல்லுவாங்க, பைப் நேச்சுரல் கேஸ் அடாப்ஷன் வந்து க்ரோத் பாதையில் போகிறதுனால மேபி இதோட தேவை வந்து குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இவங்க சொல்கிறது 2030 வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் டிக்ளைன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீசன் பார்க்கும்போது இந்த பைப் நேச்சுரல் கேஸ் கிட்டத்தட்ட 82% வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸ்கை கோல்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனி நெக்ஸ்ட் 2 quartersக்குள்ளே வந்து இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் UAE, கத்தார் அங்கே வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி
இந்த லக்ஸரி செக்மெண்ட்டாக இருக்கிற லேப் கிரவுண்ட் டைமண்ட் செக்மெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் வந்து அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டில் வந்து அப்டேட்டு. யூபிஐ பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 15,547 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது வேல்யூ இல்லை, ஆக்சுவலி கவுண்ட்டை சொல்கிறேன். 15,547 கோடிக்கு கோடி வேல்யூக்கு அந்த கோடி கவுண்டில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதோட வேல்யூ பார்க்கும்போது நவம்பரில் 223 லட்சம் கோடி. அதோட வேல்யூ பார்க்கும்போது 2024 223 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த யூபிஐயோட ஆப்ரேஷனல் பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரீஸில் இருக்குது. UAE, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், மொரீஷியஸ், இந்தியா. இங்கே எல்லாமே டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ இப்போ 15,547 கோடி கவுண்ட்டுக்கு நடந்திருக்கு. அதோட வேல்யூ பார்க்கும்போது 223 லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூபிஐ கொடுத்த அப்டேட்டு. வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் 3 வீலர் சேல்ஸ்லேருந்து 30 to 35% சேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எலக்ட்ரிக் 3 வீலர்ஸில் மட்டுமே 30 to 35% சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 42,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் அந்த கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க சொல்கிறது 35,000 to 40,000 2 வீலர்ஸும் 2,000 3 வீலர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் இயர்ஸில் அவங்க சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட டார்கெட் பார்க்கும்போது 50,000 யூனிட்ஸ் ஆஃப் E2 வீலர்ஸ், அதே மாதிரி வந்து 10,000 எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் ட்ராக் பண்ணாத சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறதுனால, அதுவும் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாமே கேட்குறதுனால எனக்கு அதை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ரொம்பவே டஃப்பாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு நான் கலெக்ட் பண்ணி சில டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.